கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறாரு. இன்றைய மன்னா 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல உண்மையுள்ளவன் யார்? குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கலாமா? தாவீது ராஜா தேவனோட இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனா இருந்தாரு அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்குது. தாவீது தேவன் மேல வச்ச ஆழமான அன்பையும் அவரை போற்றி பாடும் துதி வார்த்தைகளையும் தேவனுடைய ஆச்சரியமான சிருஷ்டிப்புகளை பத்தியும் தன்னுடைய பாடல்கள்ல அடிக்கடி எழுதினாரு. தாவீது எப்பவும் தேவனுடைய உன்னதமான பெரிய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் நன்றியோட நினைச்சு பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட முழு இருதயத்தோடையும் தேவனுக்கு தான் எல்லா மகிமையும் கனத்தையும் துதியையும் செலுத்தினாரு. தன்னோட சொந்த பெருமையை தேடாம எல்லா சூழ்நிலையிலும் தேவனை உயர்த்தி போற்றுறது தான் தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமான பிள்ளைகளோட நல்ல குணமா இருக்கும். எனவே குழந்தைகளே, நாமளும் தாவீதை போலவே தேவனோட படைப்புகளையும் அவருடைய நன்மைகளையும் பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும். நம்மளோட நாவினால எப்பவுமே தேவனை துதிச்சு அவருக்கு எல்லா கனத்தையும் மகிமையையும் கொடுத்து எப்பவுமே நம்முடைய தேவனுக்கு பிரியமான உண்மையுள்ள நல்ல பிள்ளைகளா வாழ பழகிக்க வேணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சொந்த பெருமையை தேடாம எல்லா சூழ்நிலையிலும் தேவனை உயர்த்தி போற்றி தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றது எப்படி அப்படின்றத குறிச்சு இன்னைக்கு நாள் முழுசும் மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you. Bye.